ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வேஸ்ட் நோட்புக் பேப்பர்ஸ்லேருந்து சூப்பராக வந்து ஒரு டிஐஒய் மாதிரி செஞ்சு காமிக்க போகிறேன். இது ஒரு ஆர்கனைசர் மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிடலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் வந்து சவுண்ட் கேட்க மாட்டேது. நான் செஞ்சதுலேருந்து உங்களுக்கு சவுண்ட் செஞ்சு ஏற்கனவே செஞ்சு வச்சு உங்களுக்கு காமிச்சு அதான் சவுண்ட் காமிக்கிறக்காண்டி இது பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பென் ஹோல்டரா, ட்ரெஸ் ஆர்கனைசராக நீங்கள் எது மாதிரினாலும் செய்யலாம். அது மாதிரி ஃபுல்லாக சேம் கலரில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும். எழுதின நோட்புக் பேப்பர்ஸ், வேஸ்ட் பேப்பர்ஸ் தான் நான் எடுத்துக்கிறேன். தண்ணி, இது வெறும் வாட்டர். மைதா மாவுலேயே நான் வந்து க்ளூ செஞ்சுருக்கேன், அதை தான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு மைதா மாவு பிடிக்கலன்னா நீங்கள் வாட்டரும் ஃபெவிகால் கூட கலந்துக்கலாம். நான் மைதா மாவு தான் இதில் யூஸ் பண்ணுறேன். கீழே வந்து ஏதாவது ஒரு பிளேட் ஏதாவது வச்சுக்குவோம், ஏன்னா தண்ணி வந்து வடியும். மாதிரி பேஸ் வச்சுட்டு வெறும் தண்ணியில் மட்டும் நம்ம டிப் பண்ணி இது மேலே வந்து போடணும். ஏன்னா பேப்பரில் கொஞ்சம் வந்து அது க்ளூ வந்து இருக்க மாதிரி, ஒட்டுற பசை இருக்க மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம தண்ணியில் இது பண்ணோன்னுமே அது நல்லா வந்து ஒட்டிக்கும். கொஞ்சம் கீழே பேஸ் மட்டும் கொஞ்சம் திக்காக வைங்க. அப்போ தான் அது காஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மோல்டு மாதிரி வச்சு எடுத்ததுக்கப்புறம் நமக்கு பிய்யாது. அதனால் பேஸ் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து செஞ்சுக்கோங்க. நீங்கள் அப்பப்போ போட்டு தான் வந்து பேப்பர் வந்து இது பண்ணணும். நம்ம ஃபுல்லாக தண்ணியில் அப்படியே போட்டோம்னா அது வந்து ஊறி போயிடும். இந்த மாதிரி ஃபுல்லாக நமக்கு எடுக்கிறதுக்கு வராது. அப்படியே எடுக்கிறப்ப பிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எவ்வளோ திக்னஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி வந்து மடித்து போட்டுக்கோங்க. தண்ணியில் வெறுமனே தண்ணியில் தான் வந்து ட்ரிப் பண்ணுறோம். அதுக்கப்புறமேல தான் வந்து இந்த மைதா மாவில் செஞ்ச கம்மை வந்து தடவணும். இந்த மாதிரி எல்லா சைடும் வந்து சுற்றி வந்து பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அப்படி பண்ணுறப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஒரே ஃபுல் பேப்பர் எடுத்து அங்கிட்டிங்கன்னு மடங்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதை பாதியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே. அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்படி எல்லா சைடும் ஒரு இடத்துல கூட கேப்பே விடாமல் ஃபுல்லாக பண்ணணும். அப்போ தான் நமக்கு அது வந்து பிஞ்சு போகாது, நல்லா வந்து ஒட்டிக்கும். இப்படி ஃபுல்லாக எல்லா சைடும் திக்காக எவ்வளோ திக்னஸ் வேணுமோ உங்களுக்கு அது செஞ்சுக்கோங்க. செஞ்சதுக்கப்புறம் அந்த எட்ஜஸ் வந்து இப்படியே வந்து நீங்கள் மடித்து விட்டுறணும். அவ்வளோதான். எல்லா சைடும் வந்து மடித்து விட்டுக்கலாம். உங்களுக்கு நான் வந்து சும்மா பென்னு தான் ஹோல்ட் பண்ணுறதுனால நான் கொஞ்சம் வந்து திக்னஸ் கம்மியாக வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். நீங்கள் இப்படி சுற்றி எவ்வளோ போடுறீங்களோ அதை வச்சு தான். இப்போ மைதா மாவில் செஞ்ச அந்த க்ளூ மாதிரி இருக்கிறத வந்து ஃபுல்லாக வந்து தடவிக்கிறேன். ஃபுல்லாக தடவிட்டு நம்ம வந்து இப்படி கொஞ்சம் கவுத்தி வச்ச மாதிரி வந்து வச்சிடணும். நெக்ஸ்ட்டு இந்த இதில் வந்து ஹோலே இல்லாததில் கூட நம்ம மோல்டு மாதிரி வந்து செஞ்சுக்கலாம். அதில் வந்து எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். இதுவும் வந்து அதே மாதிரி தான். கொஞ்சம் பேஸில் வந்து ஒரு 4-5 இது வந்து திக்காக ஃபஸ்ட்டு வந்து போட்டுடணும். அதுக்கப்புறம் தான் சுற்றி போடணும். ஹோலில் இருக்கிறது வந்து நம்ம செய்கிறது எடுக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஹோலே இல்லாமல் ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கிறதுல வந்து எடுக்கிறப்ப நம்ம அடுத்த நாள்லேருந்து எடுப்போம் பார்த்தீங்களா, 2 டேஸ்க்கு அப்புறம் இல்லைனா அடுத்த நாள், அப்போ நமக்கு எடுக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் ஏதாவது கொஞ்சம் காற்றை உள்ளே ஊதி விட்ட மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக வந்துடும். இப்போ இதே மாதிரி அந்த இதில் பண்ண மாதிரியே தான் சுற்றி கேப்பே இல்லாமல் வந்து பண்ணிக்கணும். உங்களோட திக்னஸ் வந்து எவ்வளோ வேணுமோ அது மாதிரி. உங்களுக்கு நல்லா திக்கான உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வேணும்னா நீங்கள் நிறைய பேப்பர்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா பேப்பர், அதிலே வந்து நான் ஒரு 4-5 பண்ணியிருக்கேன்னா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அதில் வந்து தண்ணிலாம் வந்து வடிஞ்சிரும். இப்போ எட்ஜில் வந்து ஷேப் இல்லாத மாதிரி இருக்குது உங்களுக்கு கொஞ்சம். ஆனால் நீங்கள் சைடில் வந்து உங்களுக்கு மடக்கி விட்டு வரப்போ நமக்கு ஷேப் வந்துடும். அதுக்கப்புறம் நான் அதை வந்து மைதா மாவு க்ளூ எடுத்து அப்படியே வந்து தடவி விட்டுக்கிறேன். தடவி விட்டதுக்கப்புறம் அதை வச்சிடலாம், காயட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பெரிய சைஸில் பண்ணால் தான் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ட்ரெஸ்ஸஸ் வைக்க முடியும், நிறைய திங்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியும். இப்போ இதே மாதிரி தான் மற்ற மாதிரியே ஒரு 4-5 பேப்பர் வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த சைடு ஃபுல்லாக எப்படி காமிக்கணும், இந்த மாதிரி இப்படி நிப்பாட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. தண்ணியில் சும்மா டிப் பண்ணி போடணும், அவ்வளோதான். ஆனால் வந்து ஊற விட்டுறக்கூடாது. இப்போ நீங்கள் டிப் பண்ணிவிட்டு ஃபுல் ஈரம் ஆயிரும் பார்த்தீங்களா, அப்போ அப்படி சுற்றி வந்து போட்டுக்கலாம். நான் எதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக காமிக்கிறேன்னா, ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக தெரியட்டும்னு சொல்லி தான் நான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து காமிக்கிறேன். இப்படி ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி இருக்கும், அதை வந்து இப்படியே வச்சு தண்ணியை வந்து இப்படி வடிகட்டிடுங்க. கொஞ்சம் நீங்கள் சுற்றி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து தண்ணி கொஞ்சம் வரும். ஏன்னா இதில் நம்ம இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சு அமுக்கிறப்போ கொஞ்சம் தண்ணி உள்ளுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்கும். அப்போ நல்லா வந்து வடிகட்டி அதை சாய்ச்சி விட்டுக்கலாம். ஃபுல்லாக சாய்ச்சதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும்.
இப்போ அந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் வந்து மடித்து விட்டுக்கலாம். உங்களுக்கு ஷேப் இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அந்த சைடு ஃபுல்லாக ஒரு பேப்பர் மாதிரி வச்சு மேலே கூட நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஷேப் வந்துடும். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இப்போ வந்து எடுத்தாச்சு. இப்படி அமுக்கி விட்டுட்டிங்கன்னா தண்ணியும் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் வந்துடும். நமக்கு ஒரு ஷேப்பான இது மாதிரி கிடச்சிரும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ரொம்பவே ஈரம் ஜாஸ்தி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கிளாத் ஏதாவது வச்சு கூட நீங்கள் உள்ளே தொடச்சி விட்டுக்கலாம். நீங்கள் ப்ரெஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அப்போது லைட்டாக ஒரு கிளாத் வச்சு தொடச்சி விட்டுட்டு ஏதாவது காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சி விட்ருங்க. தொடச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம அந்த அந்த செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மைதா மாவு கம்மை வந்து தடவி விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த மைதா மாவில் செய்கிறது வந்து உங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபெவிகால் கூட வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கூட தேய்ப்பாங்க. நான் மைதா மாவு தான் அதில் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அது நம்ம வந்து கம்மியான ரேட்லேயே வந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி லைட்டாக ஒரு சாய்ச்ச மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் அதில் காற்று உள்ளே போகும். அது ஈஸியாக வந்து கொஞ்சம் காயும். ஈரம் இருந்தால் கூட வந்து வடிஞ்சு வந்துடும். கொஞ்சம் நல்லா அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கொஞ்சம் வெளியே போய் எடுத்து வைப்பேன். ஒரு 2 days ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அதை தனியாக அதிலேருந்து எடுக்கணும். இப்போ 2 days ஆயிடுச்சு. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா வெயில் இருக்கிற மாதிரி இடமா இருந்தால் 1 day போதும். இங்கே வந்து சரியாக வெயில் இல்லாதனால எனக்கு 2 days ஆனதுக்கப்புறம் தான் அதை எடுக்கிறேன். இப்போ அது பிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து வர்ற கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போது மெதுவாக சுற்றி நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் வந்து காயணும். கொஞ்சம் உங்களுக்கு எடுக்கிறப்ப பீற மாதிரி இருந்துச்சுன்னா அதை செய்யாதீங்க, விட்டுருங்க. கொஞ்சம் வந்து அது காயட்டும். ரொம்ப காயவும் விடக்கூடாது. இப்போ பாருங்கள் ஈஸியாக வந்துடுச்சு. காஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். ரொம்ப காஞ்சிருச்சுன்னா பேப்பர்லாம் தனித்தனியாக வந்துடும். அதனால் இந்த மாதிரி காஞ்சிருச்சுன்னா கரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஹோல் உள்ளது வந்து நம்ம எடுத்தோம், அதனால் கொஞ்சம் ஈஸியாக வந்துடுச்சு. இதில் வந்து ஹோல் இல்லை பார்த்தீங்களா. இதில் எடுக்கிறப்ப என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் லைட்டாக காற்று வந்து உள்ளே ஊதி விடுங்க. அப்போ காற்று ஊதினோடனே அந்த இடத்துல கேப் இருக்க மாதிரி ஆயிரும்ல, அப்போ நமக்கு ஈஸியாக வந்துடும். எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். எட்ஜஸ்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு மேலே வந்து கவர் பண்ண போகிறோம். நம்ம கிஃப்ட் ரேப்பர் மாதிரி இல்லை ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு பேப்பர்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய இதில் எடுக்கிறது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டம். இன்னொன்று அது நல்லா காயணும். இது நான் எடுக்கிறப்போ சரியாக கொஞ்சம் காயலை, இங்கே வெயில் இல்லாதனால. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. கொஞ்சம் நான் திக்காக பண்ணால காயாமல் இருக்குது. சரி உங்களுக்கு காமிக்கலான்றக்காண்டி எப்படி எடுக்கலான்னு காமிக்கிறக்காண்டி தான் இது பண்ணுறேன். இப்படி சுற்றி மெதுவாக வந்து நீங்கள் எடுத்து விட்டுட்டு உல்ட்டா பண்ணிடுங்க. உல்ட்டா பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் இது பண்ணாலே வந்துடும். காயாதனால அது உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. நான் சும்மா சாதாரண கிட்ஸோட வந்து ட்ரெஸ்ஸஸ் தான் வைக்க போகிறேன். சும்மா சின்ன வந்து அவங்களோட இன்னர் வேர்ஸ் வைக்கிறதுக்கு லைட் வெயிட்டாக இருக்குன்னு சொல்லி தான் கொஞ்சம் லைட்டான இதில் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அப்படியே வந்து திருப்பி போட்டுக்கலாம். பார்க்க இப்போ லூஸாக தளதலன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம சுற்றி நம்ம வந்து கிஃப்ட் பேப்பர் மாதிரி இதில் ஒட்டினோன்னுமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து ஆயிரும். இது கொஞ்சம் காயலை. மைதா மாவு வந்து அந்த க்ளூ வச்சு நான் ஒட்டிட போகிறேன். அது எப்படி செய்யலான்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். மைதா மாவு இப்போ 1 கப்புனா ஒரு 2.5 கப்பு கிட்ட வந்து நீங்கள் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கணும். வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தாலே போதுங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காயிடுச்சு. அந்த காலத்துலலாம் இப்படி தான் செய்வாங்க. ஏதாவது கம்மு ஓட்டுற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி பண்ணோன்னே நீங்கள் ப்ரெஷ் வச்சு கூட பண்ணிக்கலாம், கையில் கூட தடவிக்கலாம். இது ஈஸியாகவும் இருக்கும், ரொம்பவே ஒட்டுறதுக்கும் ரொம்பவே சூப்பராக ஒட்டும். இப்போ உங்கள்கிட்ட காமிச்சேன் பார்த்தீங்களா, அதில் வந்து நான் ஃபுல்லாக வந்து போட்டி காமிச்சிருக்கேன், ஒட்டிட்டேன். இந்த இதில் கொஞ்சம் லூஸாக காயாத மாதிரி இருக்குது. இது வந்து கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆயிரும். இப்போ பெருசாக இருக்கிறப்போ ஒட்டுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரெஷ்ஷில் வந்து உங்களுக்கு தடவி விட்டுட்டு பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்படி இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து பேப்பர்ஸ் ஒட்டுறப்போ ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் அப்படியே ப்ரெஷ்ஷில் தடவி விட்டுட்டு கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். அது உங்களோட விஷயம். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி வந்து பண்ணிக்கோங்க. இது மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் வந்து இது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்குது, ஒட்டாத மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும்னு சொல்லி தான் இதையும் வந்து நான் சொல்கிறேன். எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒட்டுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இது கொஞ்சம் ஈரமாக இருக்குது, அதனால் எனக்கு இப்போ ஒட்டினேன்னா எனக்கு சரியாக வராது. அதனால் நான் ஏற்கனவே இன்னொன்று வந்து செஞ்சு வச்சுருந்தேன். அது கொஞ்சம் வந்து காஞ்சு வந்து 2 நாள் ஆச்சு. இதை வந்து உங்களுக்கு ஒட்டி காமிக்கிறேன். அது மாதிரி இந்த மோல்டில் பண்ணது எல்லாமே வந்து ஒட்டிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது அந்த பாக்ஸில் செஞ்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் வந்து ஒட்டிட்டேன். இது வந்து நம்ம வந்து
ரிமோட்டு பென்னெல்லாம் கூட இதில் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஹோல்டராக வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இன்னர் வியர்ஸ் வைக்கிறதுக்கு இது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எட்ஜஸில் வந்து ஒட்டுறக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இப்படி பண்ணிவிட்டு ஒட்டுங்க. உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக ஒட்டிக்கும். இது வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லி தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன். உங்களுக்கு ஒட்டுறதுக்கு இதெல்லாம் வந்து சூப்பராக கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் ஈஸியாக தெரியும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க இந்த மாதிரி எட்ஜஸ்லலாம் ஒட்டுறப்போ கொஞ்சம் மடங்கி அது கிளியிற மாதிரிலாம் ஆகும். அதுக்காண்டி தான். ஏன்னா குட்டீஸ் கூட இதை வந்து செய்யலாம். அவங்களே வந்து அவங்களோட ஆர்கனைசர் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக பண்ணுற மெத்தட் இதெல்லாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இதில் வந்து கீழே ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டுட்ட பிறகு இதை ஒட்டிக்கோங்க. இல்லைனா கீழே வந்து மைதா மாவோடது கொஞ்சம் பிசு பிசுன்னு கீழே அந்த இதில் ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்போ காமிக்கிறப்போ கொஞ்சம் வந்து ஈரமாக இருக்கனால லூஸாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் காஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிரும். நான் ஃபஸ்ட் டைம் கூட காமிச்சேன் பார்த்தீங்களா, ஒட்டுனதை எவ்வளோ ஸ்ட்ராங்காக சவுண்டு கேட்டுச்சு அப்படி ஆயிரும். இப்போ மைதா மாவு ஒட்டுனால சில பேருக்கு அந்த பிசு பிசுன்னு இருக்கிறது ஒரு மாதிரி பிடிக்கலாம். லைட்டாக வெட் பண்ணிக்கோங்க அந்த கிளாத்தை. வெட் கிளாத்தை வச்சுட்டு காட்டன் கிளாத்தில் நீங்கள் தொடச்சி விட்டிங்கன்னா அந்த கொஞ்சம் பிசு பிசுப்புன்னு மேலே இருக்கிறதெல்லாம் போயிடும். அப்படி இருந்தால் கூட ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். நான் வந்து அது பூச்சிலாம் அந்த சாப்பிட்றதுக்கு வராது. ஏன்னா மைதா மாவுனால பூச்சி கூட சாப்பிடாது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக செஞ்சு வச்சதெல்லாம் நான் பென் ஹோல்டராக வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக சவுண்டு கேட்டுச்சு. எனக்கு அப்போது பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கிறனால அதை நான் மியூட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஆர்கனைசர் மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வச்சு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல் செட்டான ஒரு கலரில் வச்சு பண்ணிங்கன்னா அது சூப்பராக ஒரு லுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக அது பண்ணது. இந்த மிச்சம் இருக்க அந்த க்ளூவும் வந்து வேஸ்ட் ஆகாது. மைதா மாவில் செஞ்சது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 days வரை கூட ஒன்றுமே ஆகாது. உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் லூஸாக இருக்கிறது எல்லாம் ஒரு 2 days வந்து காஞ்சதுக்கப்புறம் வந்து செம்ம ஸ்ட்ராங் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.